ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது, இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மொமெண்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அது மாரி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். நாங்க ஃபேமிலியா பார்த்தீங்கன்னா, KFCக்கு சாப்பிட போலான்னு போயிருந்தோங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச மாரியான பாப்கார்னு, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, சிக்கன் லெக் இப்படிலாம் ஆர்டர் போட்டுட்டோங்க. ஆர்டர் போட்டுட்டு KFCக்குள்ள உட்காந்து எங்க குழந்தைங்க கிட்ட விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ KFCக்கு கீழயே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு வயசானவர் ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தாரு. அவர் கையில பார்த்தீங்கன்னா, கீ செயின்ஸும் அப்புறமா பார்த்தீங்கன்னா பென் எல்லாமே இருந்தது. இவர் ஒவ்வொருத்தவங்களும் KFC விட்டு இறங்கி வரவங்கள்ட்ட எல்லாத்துலயுமே அப்ரோச் பண்ணாரு. வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. ஆனா யாருமே வாங்கல. இத நான் நோட்டீஸ் பண்ணோனே எனக்கு ஒரு மாரி ஃபெல் டவுன் ஆயிடுச்சு. என்னன்னா, நம்ம வந்து இவ்ளோ சூப்பரா சொஃபிஸ்டிகேட்டடா ஒரு லைஃப் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு நெனச்ச நேரத்துக்கு எல்லாமே கடவுள் பிளெஸ்டா குடுத்துருக்காரு. ஆனா, அதே சமயத்துல கீழ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவ்ளோ கஷ்டமான நெலைம ஒருவேள சாப்பாட்டுக்காக இந்த வேலைய செய்ற மாரியான ஒரு சூழ்நிலைய கடவுள் குடுத்துருக்காரு. அப்போ நம்ம எவ்ளோ பிளெஸ்ட் அப்டிங்கிறத இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணி கில்ட்டாவும் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இதே தாட்டே என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்துருச்சு. எப்படின்னா, நான் ஜஸ்ட் சொல்றேன் இந்த மாரி பாவங்க எல்லாரும் போறவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் அப்ரோச் பண்றாருன்னு சொல்லும்போது, என்ன நெனச்சாரோ என்னன்னு தெரியலங்க. அதான் அந்த பாண்டுன்னு நான் நெனைக்கிறேன். உடனே பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டக்க போய் பேச்சு குடுத்து, இந்த மாரி கீ செயின் நான் வாங்கிக்கிறேன், பென் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர்ட்ட வாங்கிக்கிட்டாரு. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, "ஐயா நான் 100 பேர அப்ரோச் பண்ணேன்னா, ஒருத்தர் தான் வாங்குவாங்க. நீங்க வாங்குனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த அமௌண்ட்ட வச்சு நான் இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு வாங்கிக்குவேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. லைஃப் எல்லாருக்கும் ஒரே போல அமையறது இல்லங்க. ஸோ கிடைச்ச வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்க. நான் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.